அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 7th யூனிட்டில் தமிழக வரலாறு பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த தமிழக வரலாற்றின் ஆரம்ப காலத்தில் உள்ள டாப்பிக்கான சங்க காலம் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்தில் சங்கம் எப்படி உருவாச்சு, சங்கம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன, சங்கம் வைத்து எப்படி தமிழ் வளர்த்தாங்க, அப்போது சங்கம் எந்தெந்த சங்கமெல்லாம் நடைபெற்றது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் முதற் சங்கம் பார்த்தாச்சு, இடைச்சங்கம் பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த இடைச்சங்கம் எந்தெந்த புலவர்களால் பாடப்பட்டது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் சங்கத்தின் முக்கிய புலவர்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சங்கத்தின் முக்கிய புலவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இடைச்சங்கம் எங்கே நடைபெறுது? கபாடபுரத்தில் நடைபெறுது. கபாடபுரம் எந்த ஆற்றின் மீது உள்ளது? குமரி ஆற்றின் மீது உள்ளது. அந்த இடைச்சங்கத்தில் பாடப்பட்ட சங்கத்தின் முக்கிய புலவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தை கருங்கோழி, மோசி வெள்ளூர் காப்பியனார், சிறு பாண்டுரங்கன், திரையன் மாறன், துவாரக்கோன், கீரந்தை, இவர்களெல்லாம் தான் இடைச்சங்கத்தின் முக்கிய புலவர்களாக கூறப்படுறாங்க. ஓகேங்களா? அதன்படி இடைச்சங்க நூல்கள் என்னென்னலாம், அதாவது இடைச்சங்கம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள். இந்த முதற் சங்கத்தில் என்னென்ன சிறப்பம்சம் இருந்தது பார்த்துட்டோம். அந்த இடைச்சங்கத்தில் பாடப்பட்ட முக்கிய புலவர்கள் பற்றியும் பார்த்துட்டோம். இந்த இடைச்சங்க நூல்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்தியம், தொல்காப்பியம், மாப்புராணம், பூதா புராணம், வெண்டாளி வியாழமாலை, இசை நுணுக்கம், பெருங்களி குறுகு. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இடைச்சங்க நூல்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த அகத்தியம், தொல்காப்பியம், மாப்புராணம், பூத புராணம், வெண்டாளி வியாழமாலை, இசை நுணுக்கம், பெருங்களி குறுகு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கினா தான் இதுலேருந்து 2 நூல் எடுத்து இந்த நூல் இடைச்சங்க நூலா, கடைச்சங்க நூலா, முதற் சங்க நூலான்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக இடைச்சங்க நூல் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். இடைச்சங்க நூல்கள் என்று அழைக்கப்படுவது எது? அகத்தியம், தொல்காப்பியம், மாப்புராணம், பூத புராணம், வெண்டாளி வியாழமாலை, இசை நுணுக்கம், பெருங்களி குறுகு. ஓகேங்களா? இந்த முதல் சங்கமும் இடைச்சங்கமும் கடல் கோளினால் ஆழிப்பேரலையில் அழிந்து விட்டது என எந்தெந்த நூல்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பரிபாடல், கலித்தொகை, புறநானூறு, சிலப்பதிகாரம் ஆகிய நூல்களில் இதற்கான சான்றுகள் உள்ளது. ஓகேங்களா? இது வரைக்கும் முதற் சங்கம் பார்த்தாச்சு, இடைச்சங்கம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைச்சங்கம். இந்த கடைச்சங்கம் எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, வடமதுரையில் நடைபெறுது. வடமதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உத்திர மதுரை என்று அழைக்கப்படுகிறது. கடைச்சங்கம் நடைபெற்ற இடம் வடமதுரை. இதோட இன்னொரு பேர் உத்திர மதுரை. இது எந்த ஆற்றின் மீது அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, வைகை ஆற்றின் மீது அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முதல் சங்கம் எந்த ஆற்றின் மீது? பற்றுளி ஆறு. இடைச்சங்கம் எந்த ஆற்றின் மீது? குமரி ஆறு. மூன்றாவது வடமதுரையில் உள்ள அந்த கடைச்சங்கம் வடமதுரையில் நடைபெறுது. இந்த வடமதுரை எந்த ஆற்றின் மீது உள்ளது? வைகை ஆறு. ஓகேங்களா? இப்போது இந்த கடைச்சங்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நக்கீரர். ஓகேங்களா? கடைச்சங்கத்துக்கு தலைமை நக்கீரர். இந்த கடைச்சங்கம் எத்தனை ஆண்டுகள் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1850 ஆண்டுகள் நடைபெறுது. ஓகேங்களா? இந்த 1850 கடைச்சங்க அரசர்கள் இந்த கடைச்சங்கத்தை நிறுவுறாங்க. இந்த கடைச்சங்கத்தை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முடத்திருமாறன். ஓகேங்களா? மொத்த புலவர் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, 49 பேர் மொத்த புலவர்கள். மொத்தம் பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, 3449 பேர். இதை ஆதரித்த மன்னர்கள் எத்தனை பேர், அதாவது கடைச்சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 49 பேர். கடைசியாக ஆதரித்த மன்னனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டியன் உத்திர பெருவழுதி தான் இந்த கடைச்சங்கத்தை ஆதரித்த கடைசி மன்னன் பாண்டியன் உத்திர பெருவழுதி. சரி, ஓகே. அப்போ கடைச்சங்க நூல்கள் என்னென்ன, கடைச்சங்க நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல் சங்கத்துக்கு நூல்கள் சொல்லியாச்சு, இடைச்சங்கத்துக்கு நூல்கள் சொல்லியாச்சு. அப்போ கடைச்சங்கத்தோட நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 18 மேற்கணக்கு நூல்கள், 18 நூல்கள். அந்த 18 மேற்கணக்கு நூல்கள் என்னென்ன? 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டில் உள்ள 10 நூல்களும் 8 தொகையில் உள்ள 8 நூல்களும் சேர்ந்து 18 மேற்கணக்கு நூல்கள் தான் இந்த கடைச்சங்க நூலில் மொத்த நூல்களாக பார்க்கப்படுகிறது. அப்போ கடைச்சங்க புலவர்கள் யார் யார்? ஓகேங்களா? கடைச்சங்கம் நடைபெற்றது. கடைச்சங்க புலவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நக்கீரர், இளந்திருமாறன், அறிவுடையார், பெருங்குன்றத்து கிழார், சிறுமேதாவியார், நல்லந்துவனார், சேந்தன் பூதனார், மதுரை ஆசிரியர், மருதன் இளநாகனார், இவர்கள் தான் கடைச்சங்க புலவர்களாக இருக்கின்றனர்.
இந்த கடைச்சங்கத்தை பற்றிய பிற தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முற்சங்கத்துக்கும் உரிய இலக்கண நூல் என்று கருதப்படுவது அகத்தியம். ஓகேங்களா? அதாவது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இந்த 3 சங்கத்துக்குமான உரிய பல விஷயங்கள் பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முற்சங்கத்துக்கும் உரிய இலக்கண நூல் என்று கருதப்படுவது அகத்தியம். முதல் சங்கத்துக்கும் இடைச்சங்கத்துக்கும் கடைச்சங்கத்துக்கும் இந்த முற்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் எது? அகத்தியம். புலவர்களின் தலைவன் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியர். ஓகேங்களா? புலவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று அழைக்கப்படுபவர், புலவர்களின் தலைவன் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். அகத்தியர்களின் சீடர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்தியரின் சீடர்கள் மொத்தம் 12 பேர். ஓகேங்களா? புலவர்களின் தலைவன் என்று அழைக்கப்படும் புலவர் யார்? அகத்தியர். புலவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று அழைக்கப்படுவது யார்? அகத்தியர். அகத்தியரின் சீடர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். அகத்தியரின் முதல் சீடர் யார்? தொல்காப்பியர். ஓகேங்களா? இடைச்சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல் எது? தொல்காப்பியம். அதாவது முற்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் வந்து அகத்தியம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இடைச்சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல் எது? தொல்காப்பியம். அடுத்து கடைச்சங்கத்திலும் பின்பற்றப்பட்ட சங்க தமிழ் நூல்களின் முதல் பழமையான இலக்கண நூல் தான் இந்த தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் என்று கருதப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து சங்ககால கால வரையறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சங்ககால கால வரையறை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வி கனகசபை சங்க காலம் என்பது, அதாவது வி கனகசபை அவருடைய கருத்து தெரிவிக்கிறாரு. என்ன கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய கருத்து என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது சங்க காலம் என்று அவருடைய தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு. வி.கே. ராமசாமி தீட்சிதர், கே.எஸ். சீனிவாச ஐயங்கார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க காலம் என்பது கிமு 6 முதல் கிபி 5 வரையான காலகட்டம் தான் சங்க காலம் என்று குறிப்பிடுகின்றனர். இது ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்க காலம் என்று எதை கூறுகின்றார் வி கனகசபை அப்படின்னு பார்த்தோம்னா, வி கனகசபையோட விஷயம் என்னென்னா, சங்க காலம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். வி.கே. ராமசாமி தீட்சிதர் மற்றும் கே.எஸ். சீனிவாச ஐயங்கார் இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க காலம் என்பது கிமு 6 முதல் கிபி 5 வரையான காலகட்டம் தான் சங்க காலத்துக்கான காலகட்டம் என்று குறிப்பிடுகின்றனர். கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி மற்றும் வையாபுரி பிள்ளை சங்க காலம் என்பது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்கு பின் கிபி 100 முதல் கிபி 250 வரை இருக்கலாம் என்று கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியும் மற்றும் வையாபுரி பிள்ளையும் குறிப்பிடுகின்றனர். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் முதல் 3 நூற்றாண்டுகள் சங்க காலம் என்று இவர்கள் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து சங்க இலக்கியம், கல்வெட்டு, தொல்பொருள், நாணயம், அயலவர் குறிப்பு மூலம் அனைவராலும் ஏற்கப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 300லிருந்து கிபி 300 வரை. அதாவது சங்க காலம் இதிலிருந்து இது வரைக்கும் அப்படின்னு அவங்கவுங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதன்படி கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியும் வையாபுரியும் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு பின் முதல் 3 நூற்றாண்டுகள் சங்க காலமாக இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்து தெரிவிக்கிறாங்க. சங்க இலக்கியம் வந்து எதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியமானது கல்வெட்டு, தொல்பொருள் சான்றுகள், நாணய சான்றுகள், அயலவர் குறிப்பு இதெல்லாம் முன்வைத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 300 முதல் கிபி 300 வரையாக சங்க காலம் இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு சங்க கால ஆதாரங்கள் என்னென்னன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்க காலம் எதுலேருந்து இது வரைக்கும், கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம்னு எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ அந்த நூற்றாண்டு கால சங்க கால ஆதாரங்கள் என்னன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சான்றுகளில் பழமையான கல்வெட்டு சான்று எது அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிராமி கல்வெட்டுகள் தான். அந்த பிராமி கல்வெட்டுகள் மூலம் இந்த தகவல்கள் கிடைக்கின்றது. கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த அசோகரின் 13ஆம் பாறை கல்வெட்டில் கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர் என சேர சோழ பாண்டியர்களை பற்றிய தகவல்கள் நமக்கு காணப்படுகின்றது. ஓகேங்களா? எது கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த அசோகரின் 13ஆம் பாறை கல்வெட்டில் கேரளபுத்திரர் மற்றும் சத்தியபுத்திரர் என சேர சோழ பாண்டியர்களை பற்றிய தகவல்கள் நமக்கு காணப்படுகின்றன. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலிங்க மன்னன் காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 155ல் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை வென்றார் என்ற செய்தி கிடைக்கிறது. ஓகேங்களா? கலிங்க மன்னர் காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை வென்றார் என்ற செய்தி கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மன்னன் கயவாகு சேரன் செங்குட்டுவனின் சமகால மன்னனாக இருந்தான் என்றும் கிபி 180 முதல்
கிபி 198 வரை ஆட்சி செய்தார் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண்ணகிக்கு சிலை எழுப்பிய விழாவில் இலங்கை மன்னனான கயவாகு கலந்து கொண்டான் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. ஓகேங்களா. அடுத்து வேள்விக்குடி கல்வெட்டு பராந்தக நெடுஞ்செழியன் சங்ககால பாண்டிய மன்னனான முதுகுடும் பெருவழுதி தானமாக அளித்த பிரம்மதேய நிலங்களை மீண்டும் தானமாக அளித்தான் என்று குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டு? வேள்விக்குடி கல்வெட்டானது பராந்தக நெடுஞ்செழியன் சங்ககால பாண்டிய மன்னனான முதுகுடும் பெருவழுதி தானமாக அளித்த பிரம்மதேய நிலங்களை மீண்டும் தானமாக அளித்தான் என்று கூறுகிறது. திருக்கோவிலூர் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கோவிலூர் கல்வெட்டு பாரியின் புலவரான கபிலர் வடக்கிலிருந்து உயிர் துறந்தார் என்ற தகவலை நமக்கு தருகிறது. சின்னமனூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்னமனூர் செப்பேடு தலையாயங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சனை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது. தலையாயங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சனை பற்றி குறிப்பிடும் ஆதாரம் எது, அல்லது தலையாயங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சனை பற்றி குறிப்பிடும் செப்பேடு எதுன்னு கேட்டாங்கன்னா சின்னமனூர் செப்பேடு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு. அதாவது சங்க காலங்களை பற்றி அறிய உதவும் ஆதாரங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சங்க காலங்களை அறிய உதவும் செப்பேடுகளும் கல்வெடுகளும் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பற்றிய ஆதாரங்களை நமக்கு தருது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்ககால சோழ மன்னர்களை பற்றிய தகவல்களை நமக்கு தருகிறது. சங்ககால சோழ மன்னர்களை பற்றிய தகவல்களை தரும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு. அதைத் தொடர்ந்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் புகழூருக்கு அருகில் கிடைத்த ஆர்நாட்டார் கல்வெட்டு எதை பற்றின தகவல்களை நமக்கு தருது அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டைய சேர மன்னர்களை பற்றிய குறிப்புகளை நமக்கு தருகிறது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் புகழூருக்கு அருகில் கிடைத்த ஆர்நாட்டார் கல்வெட்டு பண்டைய சேர மன்னர்களை பற்றிய தகவல்களை நமக்கு தருகிறது. பாண்டிச்சேரிக்கு அருகில் அரிக்கமேட்டில் மார்டிமர் வீலர் மற்றும் துப்ரேல் ஆகியோர் ஆய்வு செய்தபோது கிமு 2ஆம் நூற்றாண்டு கால அகஸ்டஸ் சீசர் கால ரோமானிய நாணயங்கள் மற்றும் மட்பாண்டங்கள், கண்ணாடி குவளைகள் ஆகியவை நமக்கு கிடைத்துள்ளன. ஓகேங்களா. பாண்டிச்சேரிக்கு அருகில் அரிக்கமேடு என்ற இடத்துல மார்டிமர் வீலர், துப்ரேல் ஆகியோர் ஆய்வு செய்தபோது கிமு 2ஆம் நூற்றாண்டு கால அகஸ்டஸ் சீசர் ரோமானிய கால நாணயங்களும் மட்பாண்டங்களும் கண்ணாடி குவளைகளும் நமக்கு கிடைத்துள்ளன. இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் யார் யாருக்கு வணிக உறவு இருந்ததுன்ற பற்றிய விஷயங்களை நமக்கு தெரியறதுக்கு இது ஒரு காரணமாக அமையுது. ஓகேங்களா. அதன்படி யவனர்களுக்கும் தமிழர்களுக்குமான வணிக உறவு எப்படி இருந்ததுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த யவனர்களுக்கும் தமிழர்களுக்குமான வணிக உறவு கிரேக்க ரோமானிய வணிக உறவு பற்றியும் இது கூறுகிறது. திருநெல்வேலி ஆதிச்சநல்லூரில் ராபர்ட் புரூஸ் ஆய்வு மேற்கொண்ட போது ஏராளமான சங்ககால முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. ஓகேங்களா. இந்த சங்ககால முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? திருநெல்வேலி ஆதிச்சநல்லூர். இந்த ஆய்வை யார் யார் மேற்கொள்கிறாங்க? ராபர்ட் புரூஸ் என்பவர் ஆய்வு மேற்கொண்ட போது தான் திருநெல்வேலி ஆதிச்சநல்லூரில் ஏராளமான சங்க காலத்தை சேர்ந்த முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டது. முதுமக்கள் தாழிகளின் தோட்டம் என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். முதுமக்கள் தாழிகளின் தோட்டம் என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆதிச்சநல்லூர். தொல்பொருள் ஆய்வின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ராபர்ட் புரூஸ். ஓகேங்களா. அடுத்து இலக்கிய சான்றுகள். சங்க காலத்தை பற்றிய தொல்பொருள் சான்றுகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சங்க காலத்தை அறிய உதவும் இலக்கிய சான்றுகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சங்க இலக்கியமாக கருதப்படுவது 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கிய சான்றுகளில் சங்க இலக்கியமாக கருதப்படுவது ஃபர்ஸ்ட் ஒன் அகத்தியம், செகண்ட் ஒன் தொல்காப்பியம், தேர்ட் ஒன் 14 மேற்கணக்கு நூல்கள். ஓகேங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அகத்தியம், அதோட ஆசிரியர் அகத்தியர். செகண்ட் ஒன் தொல்காப்பியம், அதோட ஆசிரியர் தொல்காப்பியர். தேர்ட் ஒன் 14 மேற்கணக்கு நூல்கள். இந்த 14 மேற்கணக்கு நூல்கள் எந்தெந்த நூல்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்ன 8 தொகையும் 10 பாட்டும் தான் 14 மேற்கணக்கு நூல்கள். அதில் இந்த இலக்கிய ஆதாரங்களில் அந்த 3 நூல்கள் சொன்னேன் இல்லையா, அதில் அகத்தியம் பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அகத்தியம் என்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியம் பெரும்பாலும் எதை பறைசாற்றுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வீரம் மற்றும் காதலை பறைசாற்றுகிறது. இதுதான் வந்து இதை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சங்க இலக்கியம் பெரும்பாலும் எதை பறைசாற்றுகிறது? காதலுடன் சேர்ந்த வீரத்தையும் வீரத்துடன் சேர்ந்த காதலையும் தான் இது பறைசாற்றுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது.
அகத்தியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அகத்தியர். இந்த அகத்தியம் என்ற நூலின் மொத்த பாடல் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 1200 சூத்திரங்கள் என்று கூறப்படுகிறது. எந்த வகையான நூல் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண வகையான நூல் தான் இந்த அகத்தியம் என்று கூறப்படுகிறது. இந்த அகத்தியம் என்ற நூல் எந்த கருத்தை வெளியிடுது அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அரசியல், பார்ப்பனம், ஜோதிடம் போன்ற கருத்துக்களை இந்த அகத்தியம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 சங்கங்களுக்கும் உரிய நூல் தான் இந்த அகத்தியம். தொல்காப்பியத்தின் மூல நூல் தான் இந்த அகத்தியம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது தொல்காப்பியத்தின் மூல நூல் எது? அகத்தியம். அகத்தியம் எந்த நூலின் மூல நூல் என்று அழைக்கப்படுகிறது? தொல்காப்பியம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் என்ற சங்க நூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொல்காப்பிய என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். ஓகேங்களா? சங்க கால வரலாற்றை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களில் இலக்கிய ஆதாரங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த இலக்கிய ஆதாரங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுது. சங்ககால இலக்கியத்தை விவரிக்கும் நூல்கள் வந்து அகத்தியம், தொல்காப்பியம், 14 மேற்கணக்கு நூல்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அகத்தியம் பார்த்தாச்சு. செகண்டு தொல்காப்பியம் பற்றி பார்த்துட்ருக்கோம். தொல்காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் என்ற நூல் 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 3 அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 3 அதிகாரங்களும் எத்தனை நூற்பாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து அதிகாரம் 483 நூற்பாக்களாகவும், சொல் என்ற அதிகாரம் சொல்லதிகாரம் 463 நூற்பாக்களாகவும், பொருள் அதிகாரம் 656 அதிகாரங்களாகவும் மொத்த நூற்பாக்கள் 1602ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் என்ற நூல் 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. எழுத்து, சொல், பொருள். அந்த எழுத்து அதிகாரம் 483 நூற்பாக்களாகவும், சொல் அதிகாரம் 463 நூற்பாக்களாகவும், பொருள் அதிகாரம் 656 நூற்பாக்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த எழுத்து, சொல், பொருள் 3ம் சேர்ந்த நூற்பாக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 1602. ஓகேங்களா? இந்த மொத்த இயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தோட மொத்த இயல்கள் 27. ஓகேங்களா? இந்த தொல்காப்பியத்தின் சிறப்பு என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தின் சிறப்பு சங்ககால சமூக பொருளாதாரத்தை வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் கண்ணாடி என்று தொல்காப்பியம் அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியத்தின் சிறப்பு என்ன? சங்ககால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் கண்ணாடியாக இந்த தொல்காப்பிய நூல் போற்றப்படுகிறது. இந்த தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பிய நூலுக்கு உரை எழுதியவர்கள் இளம்பூரணார், சேனாவரையர், நச்சினார்க்கினியார், கல்லாடர், தெய்வ சிலையார். இந்த 5 பேரும் தான் இந்த தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகிறாங்க. ஓகேங்களா? 2ஆம் சங்கத்தில் ஏற்றப்பட்டு 3ஆம் சங்கத்திலும் பின்பற்றப்பட்ட நூல் தான் இந்த தொல்காப்பியம் என்று போற்றப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 14 மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை நூல்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சங்க காலத்தை அறிய உதவும் ஆதாரங்களில் இலக்கிய ஆதாரங்களில் அகத்தியம் பார்த்தாச்சு, தொல்காப்பியம் பார்த்தாச்சு. தேர்டு 14 மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை 10 பாட்டு இருக்கு இல்லையா, அந்த 8 தொகை நூல்களை பற்றி தான் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தமிழக வரலாற்றிலிருந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து 2-3 கொஸ்டின்கள் கேட்பாங்க. இது ஞாபகமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 14 மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை நூல்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8 தொகை நூல்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அகநூல், புறநூல் என்று பிரிச்சிருக்காங்க. அந்த அகநூல் எத்தனை, புறநூல் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகை நூல்கள் மொத்தம் 8 இல்லையா, அதில் அகநூல் வந்து 5, புறநூல் வந்து 2. இந்த அகமும் புறமும் சேர்ந்து 1 என்று 8ஆக பிரித்து வைத்துள்ளனர். ஓகேங்களா? இந்த 14 மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை நூல்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த 8 தொகை நூலும் எப்படி பிரிச்சிருக்காங்க? அகநூல்கள் 5, புறநூல்கள் 2, அகமும் புறமும் சேர்ந்து 1 என 8 பிரிச்சிருக்காங்க. அப்போ அகநூல்கள் என்னன்றது பார்க்க போகிறோம், புறநூல்கள் என்னன்றது பார்க்க போகிறோம். இந்த அகமும் புறமும் சேர்ந்த நூல் எது, அந்த 1 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அகமும் புறமும் சேர்ந்த நூல் தான் பரிபாடல். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த 8 தொகை நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகை நூலில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நற்றிணை. ஓகேங்களா? இந்த நற்றிணையை தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாடு தந்த பாண்டியன் தான் இந்த நற்றிணையை தொகுப்பித்தவர். ஓகேங்களா? யார்? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஓகேங்களா? இவரோட ஃபுல் நேம் என்ன? அதாவது நற்றிணை என்ற நூலை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தான்.
இவர் யாரை பற்றி பாடல் பாடியுள்ளார் இந்த நற்றிணையில் அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலை பற்றி இவர் பாடியுள்ளார். சரி, இந்த நற்றிணையோட மொத்த பாடல் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 400 பாடல்கள். பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 175 பேர் இந்த நற்றிணை பாடலை பாடியுள்ளனர். இந்த நற்றிணையோட அடி வரையறை எதுலேருந்து எத்தனை வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9லிருந்து 12 வரை அடி வரையறாக இந்த நற்றிணை பாடப்பட்டுள்ளது. இந்த நற்றிணையில் முக்கிய வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணையின் சிறப்பம்சமிக்க முக்கிய வரிகள், நீரின்றி அமையாது, இது முக்கிய வரிகள். இது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நற்றிணை கூறும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால பழக்க வழக்கம் மற்றும் தொண்டி கொள்கை பற்றி இது குறிப்பிடுகிறது. சங்ககால மக்களை அறிய உதவும் ஆதாரங்கள் தானே இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ அகத்தியம் தொல்காப்பியத்தை தொடர்ந்து 8 தொகை நூல்களில், மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை நூல் பார்த்துருக்கு இல்லையா, அந்த 8 தொகை நூல்களில் நற்றிணை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நற்றிணை எப்படி சங்ககால மக்களே, சங்ககால வரலாற்றை நமக்கு அறிய உதவும் ஆதாரங்கள்லாம் எப்படி பார்க்கப்படுது, அப்போ அது என்ன சங்ககால மக்களை பற்றி என்ன விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை என்னும் நூல் சங்ககால மக்களின் பழக்க வழக்கங்களை பற்றியும் சங்ககால இடங்களான தொண்டி மற்றும் கொற்கை பற்றியும் இது நமக்கு விளக்கங்களையும் விஷயங்களையும் கூறுகிறது. நற்றிணையை பார்த்தாச்சு 8 தொகை நூலில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுந்தொகை. இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. அப்போ தொகுப்பித்தவர் யார் என்று பெயர் இடம்பெறவில்லை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. இந்த குறுந்தொகையின் மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த பாடல்கள் 400 + 2 402. ஓகேங்களா. மொத்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா குறுந்தொகையை பாடிய புலவர்கள் மொத்தம் 203. அடிவரையை எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகையின் அடிவரையை 4லிருந்து 8 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுள் வாழ்த்து. இந்த குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்தை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் குறுந்தொகை பாடலின் கடவுள் வாழ்த்தை பாடியவர். இது எந்த கடவுளை பற்றி பாடல் பாடப்பட்டுள்ளது குறுந்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளான முருகனை பற்றி இந்த குறுந்தொகை பாடப்பட்டுள்ளது. இந்த குறுந்தொகையின் முக்கிய வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொங்குதோர் வாழ்க்கை என்ற பாடல், வினை ஆடவர்க்கு உயிரே என்ற வரிகள், செம்புல பெயர் நீர்போல் அன்புள்ள நெஞ்சம் என்ற வரிகள், சிறுகோட்டு பழம், அதாவது சிறுகோட்டு பெரும் பழம் தூங்கி யாங்கு என்ற வரிகளும் குறுந்தொகையின் முக்கிய வரிகளாக பார்க்கப்படுகின்றன. குறுந்தொகையின் முக்கிய வரிகள் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். குறுந்தொகையின் முக்கிய வரிகள், சிறப்பம்சமிக்க வரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொங்குதோர் வாழ்க்கை என்ற வரியும், வினை ஆடவர்க்கு உயிரே, செம்புல பெயர் நீர்போல் அன்புள்ள நெஞ்சம், சிறுகோட்டு பழம்பெரும் தூங்கியாங்கு போன்ற வரிகள் குறுந்தொகையின் முக்கிய சிறப்பம்சமிக்க வரிகளாக பார்க்கப்படுது. நற்றிணை பார்த்தாச்சு, குறுந்தொகை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற 8 தொகை நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறு என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யானை கட்சை மாந்தளரஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா. தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இந்த ஐங்குறு நூற்றின் மொத்த பாடலின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 500. ஓகேங்களா. அடுத்து இந்த ஐங்குறு நூற்றை பாடிய புலவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐங்குறு நூற்றை பாடிய புலவர்கள் மொத்தம் 5 பேர். இந்த 5 திணைகளை பற்றி பாடியுள்ளது. ஓகேங்களா. என்னென்ன திணைன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பற்றி இந்த நூலை இந்த புலவர்கள் பாடியிருக்கின்றனர். அந்த ஐங்குறு நூற்றில் பாடிய புலவர்கள் மொத்தம் 5 பேர். இந்த குறிஞ்சி பற்றி பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சியை பற்றி பாடிய புலவர் கபிலர், முல்லையை பற்றி பாடிய புலவர் பேயனார், மருதம் பற்றிய பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரம்போகியார், நெய்தல் பற்றிய பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா அம்முவனார், பாலை பற்றிய பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னா ஓதலாந்தையார். ஓகேங்களா. ஐங்குறு நூற்று பாடலை பாடிய புலவர்கள் மொத்தம் 5. குறிஞ்சியை பற்றி பாடியவர் கபிலர், முல்லையை பற்றி பாடியவர் பேயனார், மருதம் பற்றி பாடியவர் ஓரம்போகியார், நெய்தல் பற்றி பாடியவர் அம்முவனார், பாலை பற்றி பாடியவர் ஓதலாந்தையார். ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ஐங்குறு நூற்று பாடலின் அடிவரையை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடி சிற்றல்லை எனவும் 6 அடி பேரல்லை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து இந்த ஐங்குறு நூற்று
பாடல் எந்த கடவுளை முன்வைத்து பாடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் கடவுளை பற்றிய பாடல். ஓகேங்க. பாடிய கடவுள் யார்? இந்த ஐங்குறு நூற்று பாடிய கடவுள் சிவன். கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார்? இந்த ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இந்த பாடலுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 8 தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகை. ஓகேங்களா. இந்த நட்டினை பார்த்தாச்சு, குறுந்தொகை பார்த்தாச்சு, ஐங்குறு நூறு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகையில் கலித்தொகை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார். தொகுப்பித்தவரின் பெயர் இடம்பெறவில்லை. இந்த கலித்தொகையின் மொத்த பாடல் என்ன அப்படின்னா 150. பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 5 பேர். இந்த கலித்தொகையின் அடிவரையை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 11லிருந்து 80 வரை அடிவரையாக வரையறுக்கப்பட்டுறாங்க. இந்த கலித்தொகையின் கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்லந்தோனார் என்ற புலவர் பாடியிருக்கிறாரு. கலித்தொகையில் எந்த கடவுளை பற்றி பாடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் சிவன். ஓகேங்களா. அடுத்து இந்த கலித்தொகையில் மொத்தம் 5 புலவர்கள் பாடியிருக்காங்க இல்லையா, இதுவும் 5 திணைகளை வைத்து பாடப்பட்டுள்ளது. குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை. இந்த கலித்தொகையில் குறிஞ்சி களியை மொத்தம் எத்தனை பாடல் உள்ளது, அதை யார் பாடியவர்கள்னு சொல்கிறேன். இந்த கலித்தொகையில் குறிஞ்சி களியை பற்றிய பாடல்கள் மொத்தம் 29 பாடல்கள். அதை பாடிய புலவர் கபிலர். ஓகேங்களா. அடுத்து முல்லை களிக்குடைய பாடல்கள் எத்தனைன்னா 17 பாடல்கள். அந்த 17 பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோழன் நல்லுருத்திரன். அடுத்து கலித்தொகையில் மருதம் களியை பற்றிய பாடல். இந்த மருதம் களியை பற்றிய பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 35 பாடல்கள். அந்த 35 பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மருதநில நாகனார். அடுத்து நெய்தல் களி. நெய்தல் களியை பற்றிய பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 33. அந்த 33 பாடல்களை பாடிய புலவர் யாருன்னா நல்லந்தோனார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலைக்களி. இந்த பாலைக்களியை பற்றிய பாடல்கள் மொத்தம் எத்தனைன்னா 35 பாடல்கள். அந்த 35 பாடல்கள் பற்றி பாடிய புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்கடுங்கோ. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்து கலித்தொகை பார்த்துட்ருக்கோம். கலித்தொகை 5 திணைகளை பற்றி பாடப்பட்டுள்ளது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதம் களி, நெய்தல் களி, பாலைக்களி. குறிஞ்சி 29 பாடல்கள், முல்லை 17 பாடல்கள், மருதம் 35 பாடல்கள், நெய்தல் 33 பாடல்கள், பாலை 35 பாடல்கள். குறிஞ்சியை பாடியவர் கபிலர், முல்லையை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன், மருதத்தை பாடியவர் மருதநில நாகனார், நெய்தலை பாடியவர் நல்லந்தோனார், பாலைக்களியை பாடியவர் பெருங்கடுகோ. ஓகேங்களா. அதன்படி சங்க இலக்கியத்தில் காலத்தால் கடைசி நூலாக கருதப்படுவது கலித்தொகை. ஓகேங்களா. இந்த கலித்தொகையோட சிறப்பம்சம் என்ன? 8 தொகை நூல்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் இந்த கலித்தொகையின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியத்தில் காலத்தால் கடைசி நூலாக கருதப்படுவது இந்த கலித்தொகை. ஓகேங்களா. இதை கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க. சங்க இலக்கியங்களில் காலத்தால் கடைசி நூலாக கருதப்படும் நூல் எது, அல்லது சங்க இலக்கியங்களில் காலத்தால் கடைசி நூலாக கருதப்படும் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. சங்க இலக்கியத்தில் காலத்தால் கடைசி நூலாக கருதப்படும் நூல் 8 தொகையில் கலித்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இதை வேற எப்படி சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டறிந்தோர் ஏத்தும் களி என்றும் புகழப்படுகிறது. மகாபாரதம் மற்றும் கண்ணனின் குறிப்புகள் இந்த கலித்தொகையில் காணப்படுகின்றன. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால ஆதாரங்களில், இலக்கிய ஆதாரங்களில் அகத்தியம் பார்த்தாச்சு, தொல்காப்பியம் பார்த்தாச்சு. அதில் 14 மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை 10 பாட்டு இருக்குது. அந்த 8 தொகை நூல்களில் என்னென்ன நூல் இருக்குது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். அந்த நூல் எழுதியவர்கள் யார், எத்தனை பாடல் எழுதியிருக்காங்கன்றத பார்த்தோம். இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.